மலர் அம்மா சமையல் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மாங்காய் கடையல் செய்ய போகிறோம். குக்கர் நல்லா சூடு ஏறிடுச்சு. 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடு ஏறினதும் இது ரேஷன் துவரம் பருப்பு. நான் ஒரு கப்பு நிறையா எடுத்துருக்கிறேன். இது அளவு பார்த்திங்கன்னா 100 கிராம் இருக்கும். நல்லா கழுவி சுத்தம் இல்லாமல் ரேஷன்லலாம் தூசு தும்பெல்லாம் வரும், அதனால் அப்படியே போட வேணாம். நல்லா கழுவிட்டு உடனே தண்ணியில் போட்ட உடனே கழுவின இல்லைன்னா ரொம்ப ஊறிடும். நல்லா வடிகட்டிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்துக்கிட்டேன். பருப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 8 பல்லு பூண்டு, சின்ன மிளகாய் ஒரு 4, கருவேப்பிலை கொஞ்சம் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து கொஞ்ச நேரம் எண்ணெயில் வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். பாருங்கள், 1 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ரேஷன் பருப்புன்றதுனால ஒரு 2 விசில் விட்டால் போதும். அதிகமாக விட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். 2 விசில் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், குக்கர் வெயிட் குறைஞ்சிடுச்சு. மூடி எடுத்துக்கலாம். 2 விசில் தான் வச்சா பருப்பு நல்லா வெந்துடுச்சு. கடாய் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு, சீரகம் 1/4 ஸ்பூன், வரமிளகாய் 2, கருவேப்பிலை கொஞ்சம், பெரிய வெங்காயம் 2 எடுத்து பொடியாக நறுக்கி எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் இந்த கப்பில் தான் 1 கப்பு துவரம் பருப்பு எடுத்தேன். அதே கப்பில் மாங்காய் சின்ன சின்ன பீஸாக தோல் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அந்த மாங்காய் சேர்த்துக்கிறேன். ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் சாம்பார் பொடி, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மாங்காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். ஒரு மூடி போட்டு மூடிடலாம். மாங்காய் நல்லா வேகட்டும். பாருங்கள், மாங்காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த கரண்டிலேயே மாங்காவை நல்லா மசிச்சுக்கலாம். பருப்பு நான் கரண்டிலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டேன். ரொம்ப குழக்குழான்னு கடையக்கூடாது பருப்பு. இப்போ வேக வச்ச மாங்காவில் சேர்த்துக்கலாம். நம்ம இது வரைக்கும் உப்பு சேர்க்கலை. இந்த மாங்காய் கடையிலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் 1 நிமிஷம் கொதிச்சா போதும். இந்த மாங்காய் கடையில் இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாங்காய் கடையில் நம்ம தக்காளி, புளி எதுவுமே சேர்க்கலை, வெறும் மாங்காய் மட்டும் சேர்த்துருக்குறோம். அந்த மாங்காயோட புளிப்பே ரொம்ப நல்லா இருக்குது. 1 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள், மாங்காய் கடையில் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் மாங்காய் கிடைக்கும் போது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.